ஏன் வீட்டுல நம்மள யாருமே மதிக்க மாட்டுறாங்க? ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்திருப்பாங்களோ? பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? வெளியே போன சோத்துக்கு ஹெங்கி அடிக்கணுமே. வேணும், எங்கேயே இருந்துரும். நானும் நிக்கிறேன், நடக்கிறேன், படுக்கிறேன், தூங்குறேன், ஓடுறேன். ஆனா இந்த ஒரு விஷயம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. எப்பதான்டா சோறு போடுறீங்க? பிரியாணி ஆர்டர் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, ஆனா இன்னும் பிரியாணி வரல. ஐயோ, பச்சி வர கோட்ல புடுங்க. ஒரு ஐடியா, நம்மளே கிச்சனுக்கு போய் பிரியாணி குக் பண்ணிட்டா என்ன? வானம் வானம், அது ஆபத்தான விஷயம். கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்தார பஜ்ஜி அங்கே, சுந்தார சொச்சி இங்கே. அந்தார பஜ்ஜி அங்கே, சுந்தார சொச்சி இங்கே. சந்தோஷம் மீறி பொங்க, இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனகிட்ட வயிறோ. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், திரும்பவும் பசிக்குது. சாப்பாடு கேட்கலாமா இல்ல வேணாமா? முன்னாடி சாப்பாடு கேட்டதுக்கே தோசை வெட்டலாம் பறந்துச்சு. இப்ப திரும்பவும் பசிக்குது, சோறு போடுன்னா நம்மள வெளுத்து போடுவாளே. என்ன பண்றது?